கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிலுவையிலே இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் இந்த நாளிலையும் நமக்கு தேவையான கிருபையை தந்து நம்மளை நடத்துவாராக. சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் ஆறுதல் அடைகிறேன் மனதில். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இளைப்படையாதுமே லோகம், இளைப்படையாதுமே லோகம், ஏகுவன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அங்கே இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அங்கே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா, அவனியில் வியாகுலம் வந்தா அவரையே நான் அண்டிக் கொண்டா, அலை மிகு மோதிடும் அண்ணா, அலை மிகு மோதிடும் அண்ணா ஆறுதல் அளிப்பதாய் சொன்னா, சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். எங்கள் தேவனே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் எங்களுக்காக நீர் பாடுகளை பட்டு இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பாடுபட்டவரை ஒரு விசை கூட நினைவு கூறுவதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளிலேயும் கூட உலகம் எங்கிலும் ஆண்டுடைய பாடுகளை நினைவு கூர்ந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த பாடுகளினால் உண்டாகிற பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு விசேஷித்த
புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே நாளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாடனுபவித்ததை குறித்த உண்மைகளை உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு இது ஒரு நல்ல அருமையான தருணம். நாமும் கூட இயேசுவின் பாடுகளை எப்பொழுதும் இருதயத்திலே தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் மேன்மையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு நிருபம் 1:20 இப்படி சொல்லுகிறது: அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால ஒரு பெரிய மீட்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை நம்ம இந்த நாட்களிலே தியானிக்கும் போது அது எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் உணர்ந்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய பிளர்ப்பு காணப்பட்டது. என்ன காரணம்? அந்த பிளர்ப்புக்கு பாவம்தான் காரணம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷர்கள் எல்லாரும் பலவிதமான பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நடந்து கொண்டார்கள். கொலோசியர் 1:21-22 சொல்லுகிறது: முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதினால் சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட அந்த பாடுகளுடைய மேன்மை என்ன? அந்நியர்களாயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை, நம்முடைய பாவத்து நிமித்தம் தேவனோடு கூட சத்துருக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு கர்த்தராகிய தேவன் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலம் கிடைத்த பாக்கியம் என்ன? குற்றமற்றவர்கள் என்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே நீங்கள் இயேசுவின் பாடுகளை நினைக்கும் பொழுது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும், இயேசுவை உங்களுடைய இரட்சகராக தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அவருடைய பாடுகளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த பாடுகளை தியானித்து நீங்கள் இயேசுவை விசுவாசித்திருப்பீர்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்களை இயேசு கிறிஸ்து சத்துருக்களாயிருந்த நம்மளை, ஆமேன், தேவனாகிய கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறார். ஒன்று, உங்களை பரிசுத்தராகவும், இரண்டாவது குற்றமற்றவர்களாகவும், மூன்றாவது கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே மரணத்தினாலே நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான பாவம் செய்து அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாக நீங்கள் இருந்து பாவம் செஞ்சு தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி துக்கப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை குற்றமற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார், பரிசுத்தராக மாற்ற விரும்புகிறார், கண்டிக்கப்படாதவர்களாக மாற்ற விரும்புகிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமர்களாய் நிறுத்தும்படியாக தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தர விரும்புகிறார். அது எப்படி கிடைக்கும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது: நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை உங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனீங்கன்னா உங்களை கர்த்தர் குற்றமற்றவர்களாக மாற்றிடுவார். குற்றம் இருக்கலாம், ஆனால் குற்றமற்றவர்களாக மாற்றிடுவார். சத்துருக்களாக இருக்கலாம், உங்களை சிநேகிதராய் மாற்றிடுவார். கண்டிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கலாம், உங்களை கண்டிக்காமல் அணைத்து கொள்ளுகிறவர்களாய் மாற்றி விடுவார். இன்றைக்கு மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள். இயேசுவின் சிலுவை பாடுகளை மனதிலே கொண்டு உங்கள் பாவத்திலிருந்து இன்னைக்கு நீங்கள் விடுதலை பெறுவதற்கு மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, குற்றங்களை அறிக்கை செய்யுங்க. இனி அந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து தேவன் பக்கம் திரும்பி பாருங்க.
உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். இந்த புனித வெள்ளி அன்று உங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முன்வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நீ சிலுவையில் பட்ட பாடுகளை தியானிக்கிற இந்த நாளிலே, சிலுவையில் பட்ட பாடுகளை சிந்திக்கிற இந்த குட் ஃப்ரைடே நாளிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்படட்டும். அதன் மூலமாக ரட்சிப்பு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.